Hello students, welcome to online learning standard 12 subject chemistry. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, 12ஆம் வகுப்பு வேதியியல் +2 chemistry. இந்த காணொளியிலே நாம் பார்க்கவிருக்கும் பாடம், அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா லெசன் நம்பர் 2, ஃபஸ்ட் வால்யூமில் லெசன் 2. அது என்னது? பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 1. ஸோ அந்த லெசனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த லெசனில் பர்டிகுலராக என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கோன்ஸ். ஓகேவாம்மா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக இன்ட்ரடக்ஷனாக என்ன? நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றிய முன் அறிவு நமக்கு கட்டாயம், அப்படி தானா? அதே மாதிரி சிலிக்கோன்ஸை பற்றி, சிலிக்கோன்கள் அப்படின்னா என்ன, எந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸை நம்ம சிலிக்கோன்ஸ்னு சொல்கிறோம், அவற்றிற்கான பெயர் காரணம் என்ன, இது எல்லாமே நமக்கு இன்ட்ரடக்டரி பார்ட்லேயே கம்ப்ளீட் ஆயிரும். இரண்டாவதாக நம்ம பார்க்க வேண்டியது ப்ரிப்பரேஷன், அதாவது இந்த சிலிக்கோன்ஸை எப்படி ஆர்டிஃபிஷியலாக ப்ரிப்பேர் பண்ணுறது. இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மெத்தட்ஸ் இருக்கும், அப்படி தானே? ஸோ அந்த மெத்தட்ஸை நமக்கு பார்க்க போகிறோம். த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சிலிக்கோன்ஸ், அது ரெண்டாவது ஹெட்டிங்கில் வருது. மூணாவது பார்த்திங்கன்னா டைப்ஸ். இந்த சிலிக்கோன்ஸ் எத்தனை வகைப்படும், என்னென்ன மாதிரியான டைப்ஸ் எல்லாம் சிலிக்கோன்ஸில் இருக்குது, இது எல்லாமே டைப்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் வருது. நாலாவதாக பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்னால் நமக்கு தெரியும், என்ன சொல்லுவோம், அதனுடைய பண்புகள், அது எப்படி இருக்கும், அதனுடைய பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும், அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும், அதனுடைய ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நம்ம இதில் பார்ப்போம், ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் பார்ப்போம். ஃபைனலாக யூசஸ், சிலிக்கோன்ஸ் எதுக்கெல்லாம் பயன்படுது, எந்தெந்த ஃபீல்ட்ஸ்லாம் சிலிக்கோன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம எங்கே பார்ப்போம், யூசஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் பார்ப்போம். ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னெல்லாம் பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன், ரெண்டாவது ப்ரிப்பரேஷன், மூணாவது டைப்ஸ், நாலாவது ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபைனலாக யூசஸ். ஓகேவாம்மா? ஓகே, இப்போ நம்ம இன்ட்ரடக்டரி பார்ட்டை பார்க்கலாம். பாருங்கள், இன்ட்ரடக்ஷன். இங்கே நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் தேவையான விளக்கத்தை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1 பாருங்கள். தேர் ஆல்சோ கால்ட் அஸ் பாலிசிலாக்சேன்ஸ். முதல்ல நமக்கு பாலி அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் தெரியணுமா? பாலி அப்படின்னா என்ன? மெனி, நிறைய. ஓகேவா? ஸோ பாலினா என்னது? மெனி. அடுத்து பாருங்கள், சிலாக்சேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிலிக்கனும் ஆக்சிஜனும் சேர்ந்த ஒரு காம்பவுண்டுக்கு பேர் தான் என்னது? சிலாக்சைன்ஸ். அப்போது இந்த சிலிக்கோன்ஸுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரல் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா SiO4 அதாவது சிலிக்கனும் ஆக்சிஜனும் சேர்ந்த ஒரு காம்பவுண்டு தான் SiO4 அதுக்கு பேர் தான் என்னது? சிலாக்சைன்ஸ். அப்போ ஏன் பாலி சிலாக்சைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க? ஒரு சிலாக்சைன் இருந்துச்சுன்னா அதை மோனோசிலாக்சைன்னு சொல்லுவோம். இங்கே நிறைய சிலாக்சைன் யூனிட்ஸ் கம்பைன் ஆகி தான் நமக்கு என்ன கிடைக்கிது? சிலிக்கோன் அப்படிங்கிற ஒரு பாலிமர் கிடைக்கிது. இட் இஸ் இன்ஆர்கானிக் பாலிமர் நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? ஸோ அதனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் அ பாலி சிலாக்சைன். எது? சிலிக்கோன் அப்படிங்கிறது பாலி சிலாக்சைன்ஸ். அப்போ பாலினா என்ன? மெனி. சிலாக்சைனா என்ன? சிலிக்கனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கிடைக்கிற காம்பவுண்டுக்கு பேர் தான் சிலாக்சைன். இது புரியுதா? ஓகே, அடுத்து பாயிண்ட் நம்பர் 2க்கு வாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? தே ஆர் ஆர்கனோசிலிக்கன் பாலிமர்ஸ். ஆர்கனோ அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இந்த பாலிமர் மாலிக்கூலில் ஆர்கானிக் பார்ட்டும் இருக்குது, அடுத்தது சிலிக்கான் இன்ஆர்கானிக் எலிமெண்ட், அப்படி தானே? அப்போ இங்கே ஆர்கானிக் பார்ட்டும் இருந்து அதே மாதிரி சிலிக்கானும் இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது? ஆர்கனோசிலிக்கன் பாலிமர்ஸ். இந்த ஆர்கனோசிலிக்கன் யூனிட்ஸ் தான் ரிப்பீட் ஆகி நமக்கு சிலிக்கான் பாலிமர்ஸை கன்ஸ்டியூட் பண்ணுது. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன? சிலிக்கான்ஸ் ஆர் ஆர்கனோசிலிக்கன் பாலிமர்ஸ். இப்போ நான் ஆர்கானிக் பார்ட் இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ ஆர்கானிக் பார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். என்ன ஆர்கானிக் பார்ட் இருக்குது அப்படின்னா, மெத்தில், எத்தில், ப்ரொப்பைல் அல்லது ஃபினைல், பென்சைல், ஜென்ரலாக நம்ம ஆர்னு சொல்லுவோம். அல்கைல் ஆர் அரைல் குரூப்ஸ். ஸோ சிலிக்கான் மாலிகூல்ஸில் என்ன இருக்குது? They have an organic part. That organic part may be either methyl, ethyl, propyl or fencyl, phenyl and so on. சரியா? ஸோ அந்த ஆர்கானிக் பார்ட்டும் இருந்து சிலிக்கான் பார்ட்டும் இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது? ஆர்கனோசிலிக்கன் பாலிமர்ஸ். அடுத்து பாயிண்ட் நம்பர் 3 பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 3ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இட்ஸ் கிவன் அபவுட் their empirical formula. சிலிக்கான்ஸுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன பாருங்கள், R2SiO. இந்த பிளேஸில் R அப்படின்னா என்ன? இட் இஸ் அன் அல்கைல் குரூப். சரியா? அல்கைல் ஆர் அரைல் குரூப். அப்புறம் Siங்கிறது என்னது? சிலிக்கான்.
அப்புறம் O ஆக்சிஜன். சரியாம்மா, இதுதான் இதனுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா, சிலிக்கானுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா. இப்போ பாருங்கள், நான் பக்கத்துலேயே ஈக்குவல் டு போட்டு என்ன கொடுத்துருக்குறேன், R2CO. இந்த இடத்துல R2CO அப்படிங்கிறது என்னது, கீட்டோன். இட் இஸ் த ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் கீட்டோன். கீட்டோன்ஸ் எப்படி இருக்கும், இந்த பிளேஸில் ஒரு R இருக்கும், அப்புறம் C டபுள் பாண்ட் O அப்புறம் R. இதுதான் இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா, கீட்டோனுடைய மாலிகுலர் ஃபார்முலா. இப்போது when we compare, எப்போ நம்ம வந்து சிலிக்கான்ஸையும் கீட்டோன்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுக்குமே ஃபார்முலா கிட்டத்தட்ட சேம் தான். ஒரே ஒரு எக்ஸப்ஷன் மட்டும்தான் இருக்குது. இந்த கார்பனுக்கு பதிலாக என்னது ப்ரெசென்ட் ஆகிருக்குது, சிலிக்கான் ஆட்டம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்போது கீட்டோன்ஸும் சிலிக்கான்ஸும் they have almost same empirical formula, only the difference is in the carbon atom. In ketone, if we replace the carbon by silicon, what do we get, we'll get a silicon பாலிமர். அப்படி தானாமா. ஸோ இந்த ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான ஃபார்முலா இருக்கிறதுனால தான் பெயர் கூட ஒன்று போல் வச்சுருக்குறாங்க. இப்போ கீட்டோன் பார்த்தீங்கன்னா எப்படி முடியுது, ONE அப்படிங்கிற ஸ்பெல்லிங்கில் முடியுது. அதே மாதிரி சிலிக்கான்ஸும் முடியணும் அப்படிங்கிறக்காக தான் ONE அப்படிங்கிற எண்டிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஓகேம்மா. இப்போ நம்ம பாயிண்ட் நம்பர் 4 போகலாம். பாயிண்ட் நம்பர் 4 பாருங்கள். பாயிண்ட் நம்பர் 4ல் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சிலிக்கான் பாலிமர்ஸுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்கிறாங்க. அவைகளுடைய ஸ்ட்ரக்சர் வந்து லீனியராக இருக்கலாம் அல்லது கிராஸ் லிங்க்டாக இருக்கலாம். சரியா, லீனியர்னால் அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ரைட் லைனாக அரேஞ்ச் ஆகிருக்கும். கிராஸ் லிங்கிங் அப்படின்னா நிறைய லிங்கிங் இருக்கும், ஒரு சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் மாதிரி நமக்கு கிடைக்கும். அதுக்கு பேர் தான் என்னது, கிராஸ் லிங்க்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. ஸோ த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிலிக்கான்ஸ் மே பி எய்தர் லீனியர் ஆர் கிராஸ் லிங்க்டு. இது பாயிண்ட் நம்பர் 4. அடுத்து பாயிண்ட் நம்பர் 5 பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 5 பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, தே பொசஸ் ஹை தெர்மல் ஸ்டெபிலிட்டி. பொதுவாகவே எந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் நம்ம வந்து தெர்மலி ஸ்டேபிள்னு சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் எந்த ஒரு வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தினாலும், இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹை டெம்பரேச்சருக்கு அதை வெப்பப்படுத்தினாலும் அதனுடைய இயல்பு நிலைமையில் அதனுடைய தன்மையில் எந்த ஒரு மாற்றமும் நிகழக்கூடாது. அத்தகைய காம்பவுண்ட்ஸுக்கு தான் என்ன பேர், தெர்மலி ஸ்டேபிள் காம்பவுண்ட்ஸ்னு பேர். இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, தே பொசஸ் ஹை தெர்மல் ஸ்டெபிலிட்டி. அப்போ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, நம்ம சிலிக்கான்ஸை ஹீட் பண்ணும்போது அதனுடைய நேச்சர், அதனுடைய இயல்பு நிலை, அதனுடைய தன்மை மாற போகிறது கிடையாது. ஸோ இதை என்ன சொல்லலாம், தே செட் டு பொசஸ் ஹை தெர்மல் ஸ்டெபிலிட்டி. இந்த ஹை தெர்மல் ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுனால சிலிக்கான்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்குது. அதை நம்ம அடுத்த பாயிண்டில் பார்ப்போம். So because of possessing high thermal stability, they are also called as high temperature polymers. சரியாமா, அந்த ஹை தெர்மல் ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க, ஹை டெம்பரேச்சர் பாலிமர்ஸ் அப்படிங்கிற பேரும் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே இதை பற்றின இன்ட்ரடக்ஷன், சிலிக்கான்ஸை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன். இப்போ நம்ம அடுத்தது போகலாம், ப்ரிப்பரேஷன். எப்படி நம்ம சிலிக்கான்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ப்ரிப்பரேஷன் பார்ட்டில் நான் வந்து ரெண்டாக பிரிச்சுருக்கிறேன். அதாவது லீனியர் சிலிக்கான்ஸ் தனியாகவும் சைக்ளிக் சிலிக்கான்ஸ் தனியாகவும் பிரிச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறது வந்து லீனியர் சிலிக்கான்ஸ், ஹவு டு ப்ரிப்பேர் லீனியர் சிலிக்கான்ஸ். லீனியர் சிலிக்கான்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கம்மா, கொடுத்துருக்காங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு. லுக் அட் த பாயிண்ட். They can be prepared by the hydrolysis of dialkyl dichlorosilanes. எது ஹைட்ரோலிசிஸ் பண்ணுறாங்க, டைஅல்கைல் டைக்ளோரோசிலைன். டைஅல்கைல் டைக்ளோரோசிலைனுடைய ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் டைஅல்கைல் டைக்ளோரோசிலைனுடைய ஃபார்முலா, R2SiCl2. சரியா, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹைட்ரோலைஸ் பண்ண போகிறோம். வாட் டு யூ மீன் பை ஹைட்ரோலிசிஸ்? ஹைட்ரோலிசிஸ்னால் என்ன, எந்த ஒரு காம்பவுண்ட்டும் வாட்டர் மாலிகுலோட ரியாக்ட் ஆகிற ப்ராசஸை நம்ம என்ன சொல்கிறோம், we can define it as hydrolysis. சரியா, ஸோ இந்த R2SiCl2 அதாவது டைஅல்கைல் டைக்ளோரோசிலைன் மாலிகுலை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை ஹைட்ரலைஸ் பண்ணணும், வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே இருக்கிற 2 குளோரின் ஆட்டமும் OH குரூப்பால் ரீப்ளேஸ் ஆகும். அப்போ இந்த ஃபார்முலா எப்படி மாறும், R2SiOH ட்வைஸ்ன்னு மாறும். எப்படி மாறுது, இல்லைன்னா இப்படி கூட எழுதலாம், R. அப்போ R2 ஆச்சா, அப்புறம் SI, இந்த பக்கம் OH, இந்த பக்கம் ஒரு OH. அப்போ டைஅல்கைல் டைக்ளோரோ சிலைன்ஸை வந்து ஹைட்ரலைஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கிது, R2SiOH ட்வைஸ் அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடைக்கிது. திரும்ப இந்த காம்பவுண்ட் மாலிகுல் ஒன்றோடு ஒன்று கண்டென்ஸ் ஆகும்போது இந்த வாட்டர் இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன், அடுத்த மாலிகுலேருந்து OH, அப்படி வாட்டர் மாலிகுலை லாஸ் பண்ணும்போது ஆக்சிஜன் பிரிட்ஜ், ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் இடையில ஒரு ஆக்சிஜன் பிரிட்ஜ் கனெக்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்கிது, சிலிக்கான் பாலிமர்ஸ் வந்து கிடைக்கிது. அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள்,
இதுதாம்மா அந்த ஈக்குவேஷன். ஃபஸ்ட் என்ன எடுத்துருக்குறாங்க, டைஅல்கைல் டைக்ளோரோசிலின் R2 2 R இருக்குதா, Cl2 இருக்குதா, ஒரு SI. இதை ஹைட்ரலைஸ் பண்ணுறாங்க. பண்ணும்போது நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 2 Clலும் எதா மாறுது, OH மாறுது. அப்புறம் இந்த மாலிகூல்ஸ் ஒன்னோடு ஒன்று ரியாக்ட் ஆகும்போது H, அடுத்த மாலிகூலில் OH, அப்புறம் அடுத்தது HOH அப்படி ரிமூவ் ஆகி நமக்கு இந்த மாதிரி ஒரு லீனியர் பாலிமர் வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் லீனியர் சிலிக்கோன்ஸ். சரியா? இப்போ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது நம்ம கிராஸ் லிங்க்டு பாலிமரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கணும். பட் இங்கே உங்களுக்கு மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் கொடுக்கல, ஒன்லி ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் உங்களுடைய புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம அதை மட்டும் பார்த்தா போதும். இப்போ பாருங்கம்மா, அடுத்தது கிராஸ் லிங்க்டு சிலிக்கோன்ஸ், அதாவது சைக்ளிக் சிலிக்கோன்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை சிங்கிள் வேர்ட்லேயே சிங்கிள் சென்டென்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க பாருங்கள். they can be prepared by the hydrolysis of alkyl trichlorosilane. alkyl அப்படின்னா இங்கே ஒரே ஒரு R குரூப் தான் இருக்கும், ட்ரைக்ளோரோ அப்போ 3 குளோரின் குரூப் இருக்கும், சிலைன் ஒரு சிலிக்கான் அப்போ RSiCl3. இதை நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா அந்த மாலிகூல்ஸ் ஒன்னோடு ஒன்று கண்டென்ஸ் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும், கிராஸ் லிங்க்டு சிலிக்கோன்ஸ் வந்து கிடைக்குது. இப்போ அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் கிராஸ் லிங்க்டு சிலிக்கோன்ஸுடைய ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ இது ஒரு கிராஸ் லிங்க்டு சிலிக்கோன், இது ஒரு கிராஸ் லிங்க்டு சிலிக்கோன், இது ஒரு கிராஸ் லிங்க்டு சிலிக்கோன். மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் கொடுக்கலாமா உங்களுக்கு, ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிற மெத்தடை கொடுத்துட்டு டேரெக்டாக என்ன கொடுத்துட்டாங்க, ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதோட ப்ரிப்பரேஷன் ஓவர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ். என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, டைப்ஸில் நான் ரொம்ப டீட்டெயில்டாக போகாமல் ஜஸ்ட்டு அதை எப்படி அந்த டைப் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். நீங்கள் இன்னும் அட்வான்ஸான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்ஸ்லேயே இருக்குதுமா, நான் ஃபுல்லாக எடுக்கலை. ஜஸ்ட் டைப்ஸ் என்ன, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நான் இங்கே எடுத்துருக்கிறேன். ஓகே, ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு டைப் 1 என்ன அப்படின்னா லீனியர் சிலிக்கோன்ஸ். லீனியர் சிலிக்கோன்ஸ் நம்ம இப்போ தான் போன ஸ்லைடுக்கு முந்தின ஸ்லைடில் பார்த்தோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், தே கேன் பி ப்ரிப்பேர்ட் பை த ஹைட்ராலிசிஸ் அண்ட் சப்சீக்வெண்ட் கண்டென்சேஷன் ஆஃப் டைஅல்கைல் டைக்ளோரோசிலின் which is R2SiCl2. டைஅல்கைல் டைக்ளோரோசிலினை ஹைட்ரலைஸ் பண்ணி திரும்ப அந்த ஹைட்ரலைஸ்டு ப்ராடக்ட்ஸ் ஒன்னோடு ஒன்று கண்டென்ஸ் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும், சிலிக்கோன்ஸ், லீனியர் சிலிக்கோன்ஸ் வந்து கிடைக்குது. டைப் 2 பாருங்கள், சைக்ளிக் சிலிக்கோன்ஸ். சைக்ளிக் சிலிக்கோன்ஸ் இப்போ தான் நம்ம பார்த்தோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், they can be prepared by the hydrolysis and condensation of RSiCl3. சைக்ளிக் சிலிக்கோன்ஸும் எங்கேருந்து தான் கிடைக்கிது, R2SiCl2 டைஅல்கைல் டைக்ளோரோ சிலைன்லேருந்து தான் கிடைக்குது. மூணாவதாக கிராஸ் லிங்க்டு ஸ்ட்ரக்சர். இந்த கிராஸ் லிங்க்டு சிலிக்கோன்ஸ் மட்டும் எங்கேருந்து கிடைக்குதாம், இதை ஹைட்ரலைஸ் பண்ணும்போது கிடைக்குது அப்படின்னா RSiCl3 அல்கைல் ட்ரைக்ளோரோ சிலைன். ஸோ இந்த 3 தான் இதனுடைய டைப்ஸ், சிலிக்கோன்ஸுடைய டைப். இதெல்லாம் லீனியர் சிலிக்கோன்ஸ், சைக்ளிக் சிலிக்கோன்ஸ் அண்ட் கிராஸ் லிங்க்ட் சிலிக்கோன்ஸ். ஸோ டைப்ஸ் ஓவர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். சிலிக்கோன்ஸுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், ப்ராப்பர்ட்டி நம்பர் 1, தே ஆர் வாட்டர் ரிப்பல்லண்ட். வாட்டர் ரிப்பல்லண்ட்னா என்ன, இது வாட்டர் கூட இன்டராக்ட் ஆகவே ஆகாது. இப்போ பாலித்தீன் கவர் பார்த்தீங்கன்னா பாலித்தீன் மேலே வாட்டர் டாப்லெட்ஸ் போட்டால் என்ன ஆகும், ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஒட்டவே செய்யாது. ஸோ அந்த மாதிரி திங்ஸுக்கு பேர் தான் வாட்டர் ரிப்பல்லண்ட். ஸோ எதுக்கு வாட்டர் ரிப்பல்லிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது, சிலிக்கோன்ஸுக்கு வந்து இட்ஸ் எ ட்ரூ ப்ராசஸ் வாட்டர் ரிப்பல்லண்ட் ப்ராப்பர்ட்டி. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், இட் இஸ் தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர். பொதுவாக இன்சுலேட்டர்னால் என்ன, எந்த ஒரு பொருள் தன் வழியே மின்சாரத்தையும் வெப்பத்தையும் செல்வதற்கு அனுமதிக்காதோ. இப்போ நீங்கள் வுட்டு எடுத்துகிட்டு கரண்ட்டில் வச்சிங்கன்னா கரண்ட்டு பாஸ் ஆகாது. அப்படி அதே மாதிரி ரப்பர் வந்து என்ன பண்ணாது, கரண்ட்டை பாஸ் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் என்னது, இன்சுலேட்டர்ஸ். ஸோ தே ஆர் தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல். அதே மாதிரி சிலிக்கோன்ஸ்லேயும் கரண்ட்டும் பாஸ் ஆகாது, ஹீட்டும் பாஸ் ஆகாது. ஓகே, அடுத்து பாருங்கள், தே ஆர் கெமிக்கலி இனர்ட். பொதுவாக இனர்ட்னா என்னமா மீனிங், அன்ரியாக்டிவ். அதனுடைய ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சிலிக்கான்ஸும் தே ஹாவ் புவர் ரியாக்டிவிட்டி வித் அதர் கெமிக்கல் ஸ்பீசஸ். ஸோ தே ஆர் கால்ட் அஸ் கெமிக்கலி இனர்ட். இதனுடைய ரியாக்டிவிட்டி கம்மியாக இருக்கிறதுனால இது என்ன சொல்கிறாங்க, கெமிக்கலி இனர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து பாருங்கள், லோவர் சிலிக்கான்ஸ்னால் நம்பர் ஆஃப் சிலிக்கன் ஐட்டம்ஸ் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி பாலிமர் மாலிகூல்ஸ் வந்து என்ன ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்குதா, ஆயிலி லிக்விட்ஸாக இருக்குதா. பட் ஹையர் சிலிக்கோன்ஸ்னால் மேக்ரோ மாலிகூல்ஸ், நம்பர் ஆஃப் சிலிக்கன் ஐட்டம்ஸ் வில் பி லார்ஜர். அந்த சிலிக்கோன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குதா, வேக்ஸி சாலிட்ஸ், மெழுகு போன்ற சாலிடாக இருக்குதா. சரியா? இப்போ அடுத்து பாயிண்ட் நம்பர் 5, ப்ராப்பர்ட்டி நம்பர் 5 பாருங்கள், தேர் விஸ்காசிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். விஸ்காசிட்டினா என்னம்மா, நம்ம இங்கிலீஷில் சொன்னோம் அப்படின்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விட். ஒரு திரவத்தினுடைய
பாயும் தன்மை, அதுக்கு பேர் தான் என்னது விஸ்காசிட்டி. இப்போ இந்த சிலிக்கான் ஆயில்ஸையோ சிலிக்கான் ரெசின்ஸையோ எடுத்துட்டோம் அப்படின்னா அதனுடைய விஸ்காசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ நார்மலாக கோகனட் ஆயில் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் அது ஃப்ளூயிடாக இருக்கும். பட் வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும், அப்படியே அது உறைஞ்சி போய் கட்டியாக மாறிடும். பட் இந்த சிலிக்கான்ஸ் வந்து என்ன தான் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனாலும் அதனுடைய விஸ்காசிட்டி மாறுவதே கிடையாது. அதை தான் கொடுத்துருக்குறாங்க, தேர் விஸ்காசிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அடுத்து பாருங்கள் கடைசி ப்ராப்பர்ட்டி, தே டு நாட் திக்கன் டூரிங் வின்டர். இது நான் இப்போ சொன்ன பாயிண்டோட ரிலேட்டட் தான். இப்போ தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் ரொம்ப உறைஞ்சி கட்டியாயிருது. அதே மாதிரி இந்த சிலிக்கான் ஆயில்ஸ் வந்து வெப்பநிலையை பொறுத்து தன்னுடைய இயற்பியல் நிலைமையை மாற்றிக்கொள்வது இல்லை. அதனுடைய விஸ்காசிட்டியில் எந்த ஒரு சேஞ்சும் வரப்போகிறது கிடையாது. பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சரை பொறுத்து, வெப்பநிலை மாற்றத்தை பொறுத்து அவற்றினுடைய பாகியல் தன்மையில் எந்த விதமான மாற்றமும் நிகழப்போவது இல்லை. ஸோ இது எல்லாமே இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், சிலிக்கான்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் பார்த்துருக்குறோம். தே ஆர் வாட்டர் ரிப்பல்லண்ட், தே ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் இன்சுலேட்டர்ஸ், தென் தே ஆர் கெமிக்கலி இனர்ட், தென் லோயர் சிலிக்கான்ஸ் ஆர் ஆயிலி லிக்விட்ஸ் whereas higher silicons are waxy solids, then their viscosity remains constant and they do not thicken during winter. இது எல்லாமே இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஃபைனலாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சிலிக்கான்ஸுடைய யூசஸ். ஆல்மோஸ்ட் நம்ம எண்டிங் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இதனுடைய யூசஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூஸ் பாருங்கள், தே ஆர் யூஸ்ட் ஃபார் லோ டெம்பரேச்சர் லூப்ரிகேஷனாக நமக்கு தெரியுமா, உயவு பொருள். அந்த இப்போ ரெண்டு பொருள் ஒன்றோட ஒன்று உரசி அது தேய்ந்து போகிறத தடுக்கிறதுக்காக நம்ம க்ரீஸ் அல்லது ஆயில் அந்த மாதிரி திங்ஸை யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இந்த எது யூஸ் ஆகுது, சிலிக்கான்ஸ் வந்து லோ டெம்பரேச்சர் லூப்ரிகேஷனாக யூஸ் ஆகுது. அதே மாதிரி வேக்யூம் பம்ப் வெற்றிட குழாய்களில் யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஹை டெம்பரேச்சர் ஆயில் பாத்ஸ், இதில் எல்லாமே எது யூஸ் ஆகுது, சிலிக்கான்ஸ் வந்து யூஸ் ஆகுது. யூஸ் நம்பர் 2 பாருங்கள், யூஸ்ட் ஃபார் மேக்கிங் வாட்டர் ப்ரூஃபிங் கிளாத்ஸ். நம்ம ஏற்கனவே ப்ராப்பர்ட்டியில் பார்த்தோம், இது வாட்டர் ரிப்பல்லன்ட்ஸ்னு பார்த்தோம். அப்போ தண்ணி கூட இன்டராக்ட் ஆகாது, அதனால் இது வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கிளாத்தை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து பாருங்கள், இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் இன் மோட்டார்ஸில் எது இன்சுலேட்டர் ஆக்ட் பண்ணுது, சிலிக்கான்ஸ் வந்து இன்சுலேட்டர்ஸாக ஆக்ட் பண்ணுது. அடுத்தது ஃபைனல் யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது எது கூட மிக்ஸ் பண்ணுறாங்க, சிலிக்கான்ஸை எது கூட மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பெயிண்ட் கூட மிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன் பெயிண்ட் கூட மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பொதுவாகவே நம்ம நார்மலாக பெயிண்ட் அடித்தோம் அப்படின்னா மழை பெஞ்சாலோ அல்லது வெயில் அதிகமாக அடித்தாலோ ஏதாவது கெமிக்கல்ஸ் பட்டாலோ அது என்ன ஆகுது, அது அதனுடைய தன்மையிலேருந்து மாறுபடுது. ஸோ அப்படி அதனுடைய தன்மையிலேருந்து மாறுபடாமல் தடுக்கிறதுக்காக எதை ஆட் பண்ணுறாங்க, இந்த சிலிக்கான்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. அந்த பாயிண்ட் பாருங்கள், தே ஆர் மிக்ஸ்ட் வித் பெயிண்ட்ஸ் டு மேக் தம் ரெசிஸ்டன்ட் டுவர்ட்ஸ் சன்லைட், டெம்பரேச்சர் அண்ட் கெமிக்கல்ஸ். சன்லைட்டால் அஃபெக்ட் ஆகக்கூடாது, டெம்பரேச்சரால் அஃபெக்ட் ஆகக்கூடாது, கெமிக்கல்ஸால் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது காரணத்துக்காக எதை ஆட் பண்ணுறாங்க, சிலிக்கான்ஸை வந்து பெயிண்ட் கூட மிக்ஸ் பண்ணுறாங்க. சரியாமா? ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்குறோம் அப்படின்னா சிலிக்கான்ஸ் அப்படின்னா என்ன, அவற்றினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். அப்புறம் the method of preparation, how to prepare silicons, அதை பார்த்துருக்கோம். Their properties, we have discussed a lot about their properties, and finally we have discussed about their uses. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.